compute the compound interest for the principal of rupees 7500 for 2 years at 4% per annum which is compounded annually. ஆண்டுக்கு ஒரு முறை, இது விடுமுறைன்னு தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி கணக்கிடலின்படி அசல் வந்துட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 7500. ஸோ பி 4% ஆண்டு கூட்டு வட்டியில். ஸோ ஆர் வந்துட்டு 4%ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ஆண்டுகள். ஸோ என் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2 ஆண்டுகள். சரியா? இப்போ இதில் வந்துட்டு முக்கியமான ஃபார்முலாஸ் அப்படின்னு பார்க்கும்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஸோ ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + ஆர் பை 100 ஹோல் பவர் என். ஸோ ஹோல் பவர் என். ஸோ இதுதான் வந்துட்டு ஃபார்முலா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்முலா நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். சரியா? ஸோ நம்ம எப்படி போடலாங்கிறது பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல அசல் வந்துட்டு எவ்வளவு, பிரின்சிபல் வந்துட்டு எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது 7500. ஸோ 7500க்கு என்ன பண்ணணும், நம்ம 4% வந்துட்டு வட்டி வந்து போடணும். ஸோ 7500க்கு 4% எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம இப்போ கண்டுபிடிக்கலாம். ஸோ 7500ல் 10% எவ்வளோ வரும், 750. 1% வந்துட்டு எவ்வளோ வரும்னா 75. ஸோ 1% 75னா 4% என்ன வரும், இன்ட்டு 4 போட்டுக்கலாமா? ஸோ 75 இன்ட்டு 2 போட்டோன்னா 150, 4 போட்டோன்னா 300 வரும். சரி, சப்போ ஃபஸ்ட் இயரில் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அப்படின்னா, ஃபஸ்ட் இயரில் நம்மக்கிட்ட இப்போ அசல் மட்டும்தான் இருக்குது, பிரின்சிபல் மட்டும்தான் இருக்குது. அதனால் பிரின்சிபலுக்கான இன்ட்ரெஸ்ட் 300. சரி, ஸோ இப்போது ஒரு வருஷம் ஆயிடுச்சு, 2வது வருஷத்துக்கு வந்துடலாம். செகண்ட் இயர். ஸோ செகண்ட் இயரை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு இந்த 7500 இருக்குல்ல அசல், இந்த அசலுக்கு வட்டி வந்து போடணும். அசலுக்கு வட்டி எவ்வளோன்னா 4%. 7500க்கு 4% முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், 300. அதான் எழுதிடலாம். ப்ளஸ் வட்டிக்கு வட்டி போடணும். என்னென்னா ஃபஸ்ட் இயரில் ஒரு 300 வந்திருக்குல்ல, இதை 300 ரூபாய்க்கு இப்போ வட்டி போடணும். அதாவது நம்ம முன்னாடி போட்ட அசலுக்கு 7500க்கு வட்டி 300 ப்ளஸ் இந்த வட்டி இருக்குல்ல, இந்த வட்டிக்கு திரும்ப வட்டி போடணும். ஸோ இதுக்கு 4% கண்டுபிடிக்கணும். 300ல் 4%, அதாவது 300 100%ஆக கன்சிடர் பண்ணோன்னா 300ல் 4% எவ்வளவு, 300 100% கன்சிடர் பண்ணணும்னா 10% எவ்வளோ, 30. 1% எவ்வளோ, 3. அப்போ 4% இஸ் ஈக்குவல் டு 12. ஸோ 12 தான் வந்துட்டு இருக்கும். சரியா? ஸோ அப்போ இங்கே வந்துட்டு இந்த 300 ரூபாய்க்கு வட்டி 4% போட்டோம் அப்படின்னா 12 ரூபா. ஸோ டோட்டலாக நமக்கு வந்துட்டு எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படின்னா 300 + 300 600, 600 + 12 612 rupees. சரியா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் இருக்கக்கூடிய முக்கியமான டிஃபரன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் அசலுக்கு மட்டும்தான் வட்டி போடும். ஸோ ஃபஸ்ட் இயருக்கு 300 ரூபா போட்டிருப்போம், செகண்ட் இயருக்கு 300 ரூபா போட்டிருப்போம், மொத்தமாக சேர்த்து 600 ரூபா நமக்கு வந்திருக்கும். ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வட்டிக்கு திரும்ப வட்டியை வந்து போடணும். அதுதான் வந்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் டிஃப்ரென்ஸ். சரிங்களா? ஸோ இதில் எதுவும் டவுட்ஸ் இருக்கா? சரி, இந்த கொஷின் வந்து பார்க்கலாம். வாட் வில் பி த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் ஆன் த சம் ஆஃப் rupees 7200? 7200க்கு எவ்வளோ வந்து கிடைக்கும் அட் a rate of 5% per annum for 2 years. சரிங்களா? 5% வட்டி வீதத்தில் ரூபாய் 7200க்கு 2 வருடத்தில் கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன? சரிங்களா? ஸோ ஆர் வந்துட்டு 5%ன்னு கொடுத்துட்டாங்க, பி வந்துட்டு 7200ன்னு கொடுத்துட்டாங்க. என் எவ்வளோ ஆண்டுகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 2 ஆண்டுகள். ஸோ 2 years அப்படின்னு வந்து கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ பிரின்சிபல் வந்துட்டு 7200. 7200க்கு எவ்வளோ வட்டி போடுறாங்க, 5%. ஸோ மொத்தம் 2 இயர் தான். ஸோ இப்போ 7200 100% எடுத்துக்கிட்டோம்னா 10% எவ்வளவு, 720. ஸோ 720 5%. இதில் பாதி, 10%த்தில் பாதி தான் 5%. ஸோ 5%னா 700ல் பாதி வந்து எவ்வளோ வரும், 350 ரூபாயா? 20 ரூபாயில் பாதி 10 ரூபா. 350 + 10
360. அப்போ 7200க்கு ஃபஸ்ட் இயரில் எவ்வளோ வட்டி கிடைக்கும்னா 360 ரூபா கிடைக்கும். இது ஃபஸ்ட் இயரில். செகண்ட் இயரில் அசலுக்கு 7200க்கு 360 ரூபா கிடைக்கும். ப்ளஸ் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? ஸோ இந்த 360க்கும் திரும்ப நம்ம என்ன பண்ணணும்னா 5% வட்டியை வந்து பார்க்கணும். ஸோ இப்போ 360ல் 10% எவ்வளவு அப்படின்னா 36. 5% என்னவாக இருக்கும்? இதில் பாதி, 36ல் பாதி 18. ஸோ 18. ஸோ 360 வந்துட்டு எவ்வளோ வரும்னா 720 வரும். 720 + 18 வந்துட்டு எவ்வளோன்னா 738. ஸோ ஓகே தானே? எல்லாருக்கும் புரியுது தானே? எதுவும் டவுட்ஸ் இருக்கா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹8,000 at 5% per annum for 3 years. கூட்டு வட்டியில் 8000 3 ஆண்டுகளில் 5% வருட வட்டி வீதப்படி எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படின்னு தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பிரின்சிபல் வந்துட்டு எவ்வளோ அப்படின்னா 8000. எவ்வளோ ஆண்டுகள் அப்படின்னு பார்க்கும்போது 3 ஆண்டுகள். வட்டின்னு நம்ம பார்க்கும்போது 5% வந்துட்டு வருட வட்டி. ஸோ அப்போ வந்துட்டு எவ்வளோ 3 ஆண்டுகளில் எவ்வளோ கிடைக்கும்? ஸோ 3 ஆண்டுகள்னால் என்ன மெத்தடில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ 8000க்கு எவ்வளோ % வட்டி போடுறாங்க? 5%. சரியா? ஸோ அப்போ ஃபஸ்ட் இயரில் 8000 தானே? 8000ல் 10% எவ்வளவு? 8000ல் 10% 800. நம்ம 5% தான் போட போகிறோம். 5% எவ்வளவு? 400. சரியா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வருஷம் அசல் மட்டும்தான் இருக்குது, அதனால் 400 ரூபா மட்டும்தான் வட்டி வரும். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் இயருக்கு வந்துடலாம். செகண்ட் இயரில் பிரின்சிபல் அசலுக்கு மட்டும் வட்டி வந்து பார்த்திங்கன்னா 400. ஆனால் நம்ம கூடவே சேர்த்து என்ன பண்ணணும்? கூடவே சேர்த்து இந்த வட்டிக்கும் வட்டி வந்து போடணும். இப்போ 100% 40ன்னு எடுத்தோன்னா 10% எவ்வளோ வரும்? 10%. 400ல் 10% 40. 5% 20. அப்போ இந்த 400க்கு 5% எவ்வளோன்னா 20. நெக்ஸ்ட்டு ஸோ அசலுக்கு வட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரின்சிபல் 8000க்கு வட்டி 5% 400 போட்டாச்சு. ப்ளஸ் இப்போ நம்மள்ட்ட என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் இயரில் கிடைச்ச 400 ரூபா வட்டி இருக்குது, செகண்ட் இயரில் கிடைச்ச 400 ரூபா வட்டி இருக்குது, ப்ளஸ் இந்த செகண்ட் இயரில் கிடைச்ச வட்டிக்கான வட்டி 20 ரூபா வந்துட்டு இருக்குது. சரிங்களா? அப்போ இது எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா வட்டி வந்து போடணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்? இந்த 400 ரூபாய்க்கு 5% எவ்வளோன்னு பார்க்கலாம். 400 ரூபாய்க்கு 5% முன்னாடியே நமக்கு தெரியும் 20 ரூபா. ஸோ அப்போ அந்த 20 ரூபாயை எழுதிக்கலாம். ப்ளஸ் இந்த 400 ரூபாய்க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 ரூபா. ப்ளஸ் இந்த 20 ரூபா இருக்குல்ல, இந்த 20 ரூபாய்க்கு என்ன பண்ணணும்னா நம்ம திரும்ப வட்டி போடணும் 5%. 20 ரூபாயில் 10% எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ரூபா. ஸோ 20 ரூபாயில் 10% 2 ரூபா. அப்போ 5% எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ரூபா. சரிங்களா? ஸோ அப்போ 1. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ 400 3 இருக்குது. 3 400 வந்து என்ன வரும்? 1200. 1200 ப்ளஸ் 20 + 20 + 20 = 60 + 1. அப்போ என்ன ஆன்சர்? 1261 ரூபா. இதுதான் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வட்டி. சரியா? இதுதான் வந்து ஆன்சர் 1261.